ஸ்டார் தொகுதின்னு சொல்லிப்பாங்க. அதே ஸ்டார் தொகுதி, அந்த ஸ்டார் தொகுதி எப்படி இருக்குது வந்து பாருங்க, பார்த்தா தான் தெரியும். இல்லாதப்பட்ட மக்கள் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இப்போ பேனரு, அந்த பேனரில் போட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஒன்றா வீடு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே பெண்களுக்கு, உண்மையாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற பெண்களுக்கு போதிய கழிப்பறை வசதி இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், கழிப்பறை வசதி இல்லை. அவங்க ரயில்வே ட்ராக் ஓரமாக போகிறாங்க. ஒரு 5க்கு 7 வீடு இருக்குமானா எங்கள் ராயபுரம் தொகுதியில் எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் கட்டி கொடுத்துருக்காரு. அதுலேயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த மக்களுக்கு, அந்த 37 குடும்பங்களுக்கும் ஒரே ஒரு கழிப்பறை வசதி மட்டும்தான். அதுவும் ராயபுரத்தில் மெயினான ஒரு சிக்னல்ல, ராயபுரம் என்ட்ரன்ஸ் சிக்னல்லே இருக்கு அந்த இடம். பேரவைத் தலைவர் அவர்களே, ராயபுரம் தொகுதியில் குடிநீர், வீட்டு குடிநீர், கழிப்பறை, அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் தவிர்க்கும் நிலையில் ஆனால் அங்கு 1,13,00,000 குளிர்சாதன பேருந்து அவசியமா? இப்பகுதி மக்களுக்கு முதலில் தேவை ஆடம்பரம் பேருந்து நிலையமா அல்லது அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளா என்பது அரசு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதாம் தெரு 2003ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஆதாம் தெரு 2003ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 37 வீடுகள், ஒவ்வொரு வீடும் 5க்கு 7 அடிப்படையில் மட்டுமே உள்ளது. இந்த சிறிய வீட்டில் 4 முதல் 5 பேர் வரை மிகவும் சிரமத்துடன் வாழ்கிறார்கள். உண்மையிலே பேரவை துணைத் தலைவரே, நான் போய் அந்த வீடை போய் பார்த்தேன். இந்த காலத்தில் உண்மையாக சொல்ல போனால் ஒரு 5க்கு 7 வீடு இருக்குமானா எங்கள் ராயபுரம் தொகுதியில் எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் கட்டி கொடுத்துருக்காரு. அதுலேயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த மக்களுக்கு, அந்த 37 குடும்பங்களுக்கும் ஒரே ஒரு கழிப்பறை வசதி மட்டும்தான். அதுவும் ராயபுரத்தில் மெயினான ஒரு சிக்னல்ல, ராயபுரம் என்ட்ரன்ஸ் சிக்னல்லே இருக்கு அந்த இடம். அந்த இடம் பேர் அத்திப்பட்டு. எனவே பழைய வீடுகளை அகற்றிவிட்டு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பென்சில் தொழிற்சாலை பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளம் சுமார் 40 ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகிறார்கள் மக்கள். அடிப்படை வசதியின்றி, குறிப்பாக பெண்கள் கழிப்பறை செல்ல கஷ்டப்படுகிறார்கள். எனவே மக்களுக்கு தேவையான 850 வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாலேயே சொல்கிறேன், அது பென்சில் ஃபேக்ட்ரின்றது வந்து அந்த ஏரியா பேர். ரயில் ட்ராக் ஓரமாக இருக்கும் அந்த வீடு. அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உண்மையாக கூரைகரெல்லாம் இல்லை. அந்த என்ன சொல்கிறது, அந்த பேனர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ பேனரு, அந்த பேனரில் போட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஒன்றா வீடு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே பெண்களுக்கு, உண்மையாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற பெண்களுக்கு போதிய கழிப்பறை வசதி இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், கழிப்பறை வசதி இல்லை. அவங்க ரயில்வே ட்ராக் ஓரமாக போகிறாங்க. எப்படி? ராயபுரம் சென்னையில் பழமையான தொகுதி, 16 தொகுதியில் அது ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதி. இதில் வேற சொல்லிப்பாங்க, என்ன சொல்லிப்பாங்கன்னா ஸ்டார் தொகுதின்னு சொல்லிப்பாங்க. அதே ஸ்டார் தொகுதி, அந்த ஸ்டார் தொகுதி எப்படி இருக்குது வந்து பாருங்க, பார்த்தா தான் தெரியும். இல்லாதப்பட்ட மக்கள் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால அந்த 850 குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது கோரிக்கை, காசிமேடு மீன் மார்க்கெட்டு. அங்கு தொழில் செய்யும் ராயபுரம் மக்கள் போதிய அடிப்படை வசதி இல்லை. எனவே காசிமேடு மீன் மார்க்கெட்டு புதுப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.